விஷயத்துல 41 பேர் உயிரிழந்தாங்க. நேற்று விபத்தில் குடும்பத்தை விஜய் பார்த்திருக்காரு. குறிப்பாக அங்க நேர்ல போய் போக முடியாத சூழ்நிலை அவங்க குடும்பத்தை வந்து எப்படி பாக்குறீங்க? ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்ப விசாரணை நடக்கல. விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசும்போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும்? நான் சொல்றது கேளுங்க. இப்ப அந்த 41 இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும். நான் தனிப்பட்ட முறையில் அவங்களை சந்திச்சிருவேன். அவங்களுக்கு 20 லட்சம் பணம் கொடுத்துறேன். என்னை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, போயிட்டு போதுங்க, என் பையன் சேர்த்தாங்க. இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும்? சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம். என்னைய பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர்ல என் பேர் ஏன் இல்ல? புஷியானந்து தான் வேன்ல ஏறி சொல்றாரு பேருந்துல. இப்ப அவர் அந்த இடத்துல இருக்காரு. அவர் இவரு யாரு? ஆதவர்ஜுனா இருக்காரு. அந்த ஆதவர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே. குற்றம் யாரால நிகழுது? நான் கேட்கறது, நான் சிபிஐ ஆபீசர், நான் கேட்கிற குற்றம் யாரால நிகழுது? யாரால நிகழுது? யாரு? இது தப்பு. யாரால நிகழுது? யாரு வருகையால நிகழுது? அது பேசக்கூடாது. அந்த பாதுகாப்பு போடலைன்னா வண்டியில ஏறினவன என்ன சொல்றீங்க? என்னை பத்திரமா பாதுகாத்து நீ கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு? குற்றம் ஒரு குற்றம் நிகழுது. அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யார்? நான் வரலைன்னா கூட்டம் இல்ல, என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம். அப்ப யார் காரணம்? அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்ப விசாரணை எப்படி இருக்குன்னு பாத்துக்க.